ஆந்திர மாநிலம் கர்னூலைச் சேர்ந்தவர் கருணாகர். தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி அரசு மருத்துவமனையில் உதவி பேராசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 9ஆம் தேதி மதியம் கருணாகரின் மனைவி பணி முடிந்து வீட்டிற்கு பைக்கில் சென்றபோது மர்ம நபரின் பைக் ஒன்று அவர் மீது மோதியது. கீழே விழுந்ததால் கருணாகரின் மனைவிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அப்போது அங்கு ஆட்டோவில் வந்த பெண் ஒருவர் கருணாகரின் மனைவிக்கு உதவி செய்வது போல ஆட்டோவில் ஏற்றிக் கொண்டார். சிராய்ப்பு காயங்களுடன் ஆட்டோவிற்குள் அமர்ந்து இருந்த கருணாகரின் மனைவிக்கு ஆட்டோவில் இருந்த பெண் திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் வலியை போக்க ஊசி போடுவதாக கூறி ஊசி மருந்து ஒன்றை செலுத்தினார். இதனால் அதிர்ச்சியடைந்த கருணாகரின் மனைவி, யார் நீங்கள், என்ன ஊசி செலுத்தினீர்கள் என்று கேட்டதால் அந்த பெண்ணும் அவருடன் வந்த இளைஞர்களும் அங்கிருந்து தப்பித்துச் சென்று விட்டனர். இதுகுறித்து அவர் தனது கணவர் டாக்டர் கருணாகருக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து கருணாகர் கர்னூல் 3வது நகர காவல் நிலையத்தில் நடந்த விவரங்களை புகாராக தெரிவித்தார். இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அந்த காட்சிகள் மூலம் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த நர்ஸ் வசுந்தரா, ஜோதி, ஜஸ்வந்த், ஸ்ருதி ஆகிய 4 பேரை பிடித்து விசாரித்ததில் மருத்துவர் கருணாகரை பழிவாங்க அவரது மனைவிக்கு HIV நோயாளி ஒருவரின் இரத்தத்தை ஊசி மூலம் செலுத்தியது தெரியவந்தது. இதற்கான காரணம் குறித்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது. ஆரம்பத்தில் மருத்துவர் கருணாகர் மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிந்து வந்த வசுந்தராவை காதலித்து வந்துள்ளார். பல்வேறு இடங்களுக்கு இருவரும் சென்று வந்த நிலையில் திருமணம் என்று வந்தவுடன் நர்ஸ் வசுந்தராவுடனான காதலை கைவிட்ட கருணாகர் மருத்துவமனையில் உதவி பேராசிரியையாக உள்ள பெண் மருத்துவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இது வசுந்தராவிற்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை காதலித்து ஏமாற்றிய கருணாகருக்கும் அவரது மனைவிக்கும் எய்ட்ஸ் நோயை பரப்ப திட்டமிட்டுள்ளார். அதன்படி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் HIV பாசிட்டிவ் நோயாளி ஒருவரிடம் மருத்துவ பரிசோதனைக்கு என்று சொல்லி வேறு ஒரு நர்ஸ் மூலம் ரத்தம் எடுத்துள்ளார். வசுந்தரா அதனை வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜில் பதப்படுத்தி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அதன்படி சம்பவத்தன்று பணி முடிந்து வீடு திரும்பிய கருணாகரின் மனைவியை பைக்கில் பின்தொடர்ந்து சென்று ஜஸ்வந்த் அவரை இடித்து கீழே தள்ளியுள்ளான். அப்போது அங்கு ஆட்டோவில் ஊசியுடன் தயாராக இருந்த வசுந்தரா கருணாகரின் மனைவிக்கு உதவுவது போல நடித்து அவரை தூக்கி ஆட்டோவில் அமர வைத்து ஆசுவாசப்படுத்தியுள்ளார். அப்போது கீழே விழுந்ததால் ஏற்பட்ட வலி குறையும் என்று கூறி HIV நோயாளியின் இரத்தத்தை ஊசி மூலம் கருணாகரின் மனைவிக்கு வசுந்தரா செலுத்தியது தெரியவந்ததாகவும், மருத்துவர் என்பதால் தனக்கு செலுத்தப்பட்ட ஊசி குறித்து சந்தேகம் எழுப்பியதால் இவர்களின் சதி அம்பலமானதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து நர்ஸ் வசுந்தரா, ஜோதி, ஜஸ்வந்த், ஸ்ருதி ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். HIV நோயாளிகளிடமிருந்து இரத்தத்தை சேகரித்து கொடுத்த நர்ஸ் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். தன்னை காதலித்து கைவிட்ட காதலனை பழிவாங்க நர்ஸ் செய்த இந்த விபரீத செயலால் அந்த இளம் மருத்துவர் HIV பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவரை குணப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தெலங்கானாவில் பெற்றோர் எதிர்ப்பை மீறி இளைஞரை காதலித்த பெண்ணிற்கு பெண்ணின் தந்தையே ஊசி மூலம் HIV நோயாளியின் இரத்தம் ஏற்றிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ராஜு வெட்ஸ் ராம்பாய் என்ற திரைப்படம் வெளியானது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க இணை இயக்குனர் சுபாஷ் கூறும்போது, HIV பாசிட்டிவ் நோயாளிகளிடமிருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தை ஃப்ரிட்ஜில் வைத்து பதப்படுத்தி பின்னர் ஊசி மூலம் எந்த நபருக்கு செலுத்தப்படுகின்றதோ அந்த நபருக்கு HIV பாசிட்டிவ் தான் ஏற்படும் என்றும் உறுதிப்படுத்தினார்.
பாசிட்டிவ் பிளட்னா அது பாசிட்டிவ் தானே, கடைசி வரையும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் காமிக்கும். அது டெஸ்டிங் வேணா கொஞ்சம் மாறும் ஒழிய அது வந்து இன்ஃபெக்டட் பிளட் அப்படியே தானே இருக்கும். கொஞ்சம் எல்லாம் இந்த இஷ்யூஸ் வர்றதுனால நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணிக்கலாம், அப்ப நமக்கு வந்து இன்னும் பாதுகாப்பா இருக்கும்னு எல்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து அது கிடையாது. அப்ப கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்றது லாஸ்ட் டைம், அவ்வளவுதான். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.